இந்த வீடியோல ஆனந்த் சாரோட பட்டாஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பேசிக்கா இது வரைக்கும் அவர் கன்சிடர் அப்படின்னு சொன்ன எல்லா ஸ்டாக்கையுமே பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ஸ்பெஷல் பட்டாஸ் லிஸ்ட்டுமே இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவர் ஒன் டைம் கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டாரு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேலும் 50க்கும் மேற்பட்ட கம்பெனிஸை ஆனந்த் சாரோட கன்சிடரேஷன் லிஸ்ட்ல ஸ்டில் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு மேய போறோம். அதுல சிலது இன்னைக்குமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு, சிலது இப்ப கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு வைர ஊசியா மாறிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்டில் நீங்க எதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நாள் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸையுமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இதை அவர் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி சொல்றேன். அதை தவிர நானும் அவரோ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ கன்சிடர்னு சொன்னா வாங்குங்க அப்படின்னு கிடையாது. அதை போய் செக் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்குங்கன்னு தான் மீனிங். அண்ட் இந்த வீடியோல சொல்ற ஏகப்பட்ட ஸ்டாக்ஸை நானே தனியா அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனலைசர் சீரீஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்தந்த வீடியோஸை நான் உங்களுக்கு சொல்லும் போது மேல கார்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டெஸ்ட், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் தாங்க. ஆனா இது சாதா ராக்கெட் இல்ல, சவுண்ட் ராக்கெட். ஏன்னா இந்த ராக்கெட் மேல போக போக அந்த அளவுக்கு மீடியால இருந்து டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எஸ், நான் பேசிட்டு இருக்கிறது கோல்டு பீஸை பத்தி தான். இந்த கோல்டை வாங்குங்கன்னு அவர் சொன்னதுல இருந்து வெறும் 7000 ரூபாயில இருந்தது ஷார்ட் டேர்ம்லயே 2000 வரை 8000 9000 வரைக்கும் இப்ப போயிடுச்சு. ஸோ இது இப்ப மீடியால டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. இந்த கோல்டு பீஸை பத்தி நான் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எப்படி 25 பவுண்ட் ஆஃப் கோல்டை ஈஸியா சேர்க்கலாம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதை கார்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. அடுத்த பட்டாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ராக்கெட் தான். ஆனா அது பாம் ராக்கெட். இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி திடீர்னு பாம் மாதிரி வெடிச்சு கீழே விடும், திருப்பி அங்கேயிருந்து மேல போக ஆரம்பிச்சிடும். காரணம், இந்த கம்பெனிக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல அதிகமான எக்ஸ்போசர் இருக்கு. ஸோ என்பிஏ திடீர்னு அதிகமாச்சுன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் கீழே விழலாம். பட் இவங்களுமே கோல்டு பேஸ் பண்ணி தான் மேல போறாங்க அப்படிங்கிறதுனால கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் லாங் டர்ம்ல நல்லா தான் மேல போயிட்டு இருக்கும். நான் பேசிட்டு இருக்கிறது மணப்புரம் கம்பெனியை பத்தி. மணப்புரம் பத்தி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் மணப்புரம்லயுமே 200 ருபீஸ்க்கு கீழே இருக்கும்போது 180ல ஒரு கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் 200க்கு மேல போனோம்னா ஒரு கன்சிடரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. மூணாவது பட்டாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் இதுவுமே ராக்கெட் தான். இந்த தீபாவளியை ஃபுல்லாவே நம்ம ராக்கெட் வச்சே கொண்டாடுறோம். ஆனா இது கலர் ராக்கெட். டபுள் கலர்ல வரும், ஒன்னு ரெட் கலர் ஒன்னு ப்ளூ கலர்னு. அதாவது முத்தூட் ஃபினான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபின்காப். இதுல முத்தூட் ஃபினான்ஸ் மட்டும் தான் ஆனந்த் சார் வரைக்கும் கன்சிடர்னு சொல்லியிருக்காரு. நாலாவது பட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பானம் தான். அப்படியே புஷ்னு மேல போயிட்டு இன்னைக்கு அப்படியே மொத்தமா கீழே இறங்கிட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிற ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ட்ரீ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு என்பிஎஃப்சில இருந்து கடன் வாங்கினதுனால இவங்கள்ட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இவங்க பேங்க்ல கடன் வாங்காம ஒரு என்பிஎஃப்சில போய் கடன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கரண்டா மார்க்கெட் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டில் இதுவுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்ல, ரொம்பவே வைர ஊசியா தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல கரெக்ட் ஆனா அப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஆனந்த் சார் இதை எக்ஸிட் ஆக சொல்லிட்டாரு. அடுத்தது இந்த புஷ்பானத்துக்கு ஒரு ட்வின் பிரதரா ஒரு சங்கு சக்கரம் தேவைப்படும்ல, அந்த மாதிரி தான் டைட்டன் கம்பெனி இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ற அதே வேலையை தான் இந்த டைட்டன் கம்பெனியும் பண்றாங்க, தனிஷ்க் அப்படிங்கிற பேர்ல. இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இந்தியா ஃபுல்லா இவங்களுடைய எக்ஸ்போசர் இருக்கு. இந்த வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்க. ஆறாவது என்னன்னா இப்ப ஃபேன்சியா புதுசா ஒரு பட்டாசு கொண்டு வந்திருக்காங்கல்ல, பீகாக்னு சொல்லிட்டு. அதாங்க கோல்டன் பீகாக், தங்க மயில் பத்தி தான் பேசுறேன். இதுவுமே டைட்டன் கம்பெனியும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் பண்ற சேம் பிசினஸ் தான் பண்றாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இவங்க ஸ்மால் கேப்பா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, செவன்த் பட்டாசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு எவர்கிரீன் பட்டாசு. இது வரைக்கும் சொன்ன எல்லா பட்டாசையும் கொடுத்ததுக்கு ஒரு மத்தாப்பு தேவைப்படும்ல, அந்த மாதிரி அணையாத மத்தாப்பா இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இது. ஆனந்த் சாரோட ஃபேவரட் ஸ்டாக். எஃப்எம்சிஜி பிசினஸ்ல இது பயங்கரமான லோவஸ்ட் பி ரேஷியோல இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் இது இன்னும் சிகரெட் கம்பெனியாவே பாக்குறதுனால அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த கம்பெனி ஐடிசி கம்பெனி, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் அனலைசஸ் இந்த கம்பெனி தான் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டா ஐடிசி ஹோட்டல்ஸ் பிரிஞ்சது நம்ம தனியாக ஒரு அனலைசஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க, ஒரு கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். எட்டாவது பட்டாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் சார்ட். ஒரு கம்பெனி வாங்கினா 2 கம்பெனி கிடைக்கும். டாடா மோட்டார்ஸ். முதல்ல டாடா மோட்டார் டிவிஆர் டாடா மோட்டார்னு சொல்லிட்டு ஒரு டபுள் சார்ட்டா இருந்துச்சு. அது வெடிச்சு இப்ப டாடா மோட்டார்ஸே 2ஆ பிரிய போகுது. ஒன்னு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாவும் இன்னொன்னு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளாவும் பிரிய போகுது. அண்ட் அகைன் ஃபியூச்சர்ல மறுபடியும் ஒரு டபுள் சார்ட்டா தான் போக போகுது. ஏன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் செக்மெண்ட் 2ஆ பிரிய போகுது. ஸோ இந்த டபுள் சார்ட்டுக்கு லாங் டர்ம்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. இது இன்னைக்குமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதை பத்தியும் நம்ம ஒரு கம்ப்ளீட் அனலைசஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு உங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. 9th and 10th ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சில் சாட்டா மாதிரி ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். ஜஸ்ட் பார்க்க தான் வேற மாதிரி இருக்கும். ஒன்னு ஸ்டவ் கிராஃப்ட், இன்னொன்னு டிடிகே பிரஸ்டீஜ். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் மார்க்கெட்டை இந்த 2 டாப் பிராண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெண்டுமே இன்னைக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்ல. பட் ஸ்டில் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். சரி, நைட்டு பட்டாஸ்லாம் முடிஞ்சிச்சா? இப்ப நம்ம டே டைம் பட்டாசுக்கு போலாமா? டே டைம் பட்டாசுல வந்தா முதல் பட்டாசே அணுகுண்டு தான். இந்த ஆட்டம் பாம் வெடிச்சதுல இருந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் கதி கலங்கி நிற்கிறாங்க. ஏன்னா ஆனந்த் சார் சொல்லி பயங்கரமா ஃபாலோ ஆன ஒரு ஸ்டாக் இதுதான். அதனாலேயே என்னமோ நம்ம சேனல்ல போட்ட வீடியோலயே அதிகமான வியூஸ் பண்ணது இதுதான், பிஜி இன்வெட்.
இது ஒரு ஸ்டாக்கே கிடையாது, கைண்ட் ஆஃப் லைக் ஹைபிரிட் மாடல். இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. கிளாரிட்டி நல்லா இருக்காது, ஸ்டில் அந்த வீடியோல இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 12வது பட்டாசு ஹைட்ரஜன் பாம். இந்த பாம் வெடிச்சப்ப 4 ஊருக்கு கேட்டுச்சு, ஆனா சத்தம் ஒன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கம்பெனியை ஆனந்த் சார் ரெக்கமெண்ட் பண்ண உடனே பயங்கரமா மேல போச்சு. பட் ப்ரொமோட்டர் மாறினோன்னா ஆனந்த் சார் எக்ஸிட் சொல்லிட்டாரு. பட் அதுல எக்ஸிட் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் பிரைஸ்ல பயங்கரமா அடி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஆனந்த் சாருக்கு ஒத்து வரல அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியோட பட்டாசு லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சு. 13வதா பட்டாசு இல்ல பட்டாசுகள். இந்த லக்ஷ்மி வெடி, கிருஷ்ண வெடி, ஹெர்குலஸ், ஜம்போ, குருவி வெடின்ட்டு எல்லா வெடியுமே ஒரே வேலை தான் செய்யும். அதே மாதிரி தான் ஆனந்த் சாரோட பட்டாசு லிஸ்ட்ல தொடர்ந்து ஆட்டோ செக்டார்ல நிறைய ஸ்டாக் சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமா பஜாஜ் ஆட்டோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட், ஹீரோ மோட்டர் காப். இதுல இன்னைக்கு கரண்ட் டேட்ல ஹீரோ மோட்டர் காப் மட்டும் தான் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு. மற்ற ரெண்டுமே வைர ஊசியா தான் இருக்கு. பட் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிறது தப்பில்லை. ஓகே, 13+3 முடிஞ்சிருச்சு. இப்ப 16 ஸ்டாக் உள்ள வந்துட்டோம். இந்த 16th பட்டாசு டைரக்டா சரவடியா வச்சு மொத்தமா கொளுத்தி விட்டுடலாம். இந்த பக்கம் ஃபார்மா செக்டார், இந்த பக்கம் பேங்கிங் செக்டார். இதுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த 5 பேங்க்குமே இப்பயுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே நானே தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ லாம்பார்ட், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், ஃபெடரல் பேங்க், கரூர் வைசியா பேங்க், இந்த பேங்க் எல்லாமே ஒரு காலத்துல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருந்தாலும் இன்னைக்கு கரண்டா வைர ஊசியா மாறிடுச்சு. ஓகே, அப்படியே இந்த பக்கம் ஃபார்மாக்குள்ள வந்தோம் அப்படின்னா நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா அப்படிங்கிற இந்த 3 ஸ்டாக் தான் இருக்கு. இது 3மே இப்போ கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. சிப்லா மட்டும் இன்னும் கொஞ்சம் இறங்கினா பெட்டரா இருக்கும். அதை தவிர ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், ஜைடஸ் வெல்னஸ், பயோகான், டிவிஸ் லேப் அண்ட் சன் ஃபார்மா ஒரு காலத்துல கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸா இருந்துச்சு, இப்ப வைர ஊசியா மாறிடுச்சு. சோ இது வரைக்கும் 16+18 ஸ்டாக்ஸ் இந்த சரவடியில சொல்லியிருக்கோம். மொத்தமா 34 ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. இப்ப 35th ஸ்டாக்குள்ள வர போறோம். இப்ப டைரக்டா ஸ்கை செட்டா வச்சு கொளுத்தி விட்டுறலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வருது. இதுல இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அண்ட் எல்என்டி வருது. இன்னைக்கு கரண்ட் டேட்ல இந்த ஸ்கை ஷாட் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. எதுவுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்ல. பட் ஸ்டில் இதை பத்தி நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம், லிங்க் செக் பண்ணி பாருங்க. சோ இதோட 40க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. தீபாவளியே முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னும் இந்த ஸ்டாக் லிஸ்ட் முடியல. சோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஸ்டாக் லிஸ்ட்டை 10 சைட்ல உங்களுக்கு சொல்றேன். டாடா ஸ்டீல், டாடா கெமிக்கல்ஸ், அமர் ராஜா பேட்டரிஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஜோதி லேப்ஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி, ஐஆர்எஃப்சி, இந்தியன் ஹோட்டல்ஸ், ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி. இதுல ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி இப்ப கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. பட் ஸ்மால் கேப்புங்கிறதுனால பெரிய வாலட்டிலிட்டி வர சான்சஸ் இருக்கு. இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. சோ இதோட உங்களுக்கு ஆனந்த் சாரோட பட்டாஸ் லிஸ்ட்ல 49 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே அதிகமான நம்பர்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோல மேனேஜ் பண்றதுக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இந்த மாதிரி 50 ஸ்டாக் வச்சு அதுதான் மோஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு தெரியல, ஒண்ணுமே எனக்கு டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார் கிட்ட புதுசா ஸ்டாக் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் இவ்வளவு கம்பெனிஸை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லா நியூஸுமே நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாதான் உங்களால அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணலாமா வேணாமாங்கிறத கிளியரா பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த 50 ஸ்டாக்ஸ் தவிர இன்னுமே சில சீக்ரெட் ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல ஒன் டைம் சொல்லிட்டு சொல்லாம விட்டுருப்பேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நம்பலாமா? இப்போ நம்ம சீக்ரெட் ஸ்டாக்ஸ்குள்ள போலாமா? ஸோ இந்த சீக்ரெட் ஸ்டாக்ஸ்ல முதல்ல வரக்கூடியது சோழமண்டலம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் முருகப்பா குரூப் கம்பெனிஸ்ல வரக்கூடிய டியூப் இந்தியா கார்பரேஷனா இருக்கட்டும், சிஜி கிராம்டன் குரூப்பா இருக்கட்டும், இதெல்லாமே வருது. பேசிக்கா முருகப்பா குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே எத்திக்கல் ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறதுனால ஆனந்த் சார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க எல்லாமே ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்காங்க, அதனால பெருசா பாக்குறது இல்ல. கிட்டத்தட்ட இங்க வர கம்பெனிஸ் எல்லாமே ரோல் கேப் மாதிரி சும்மா டக்குன்னு சொல்லிட்டே வரேன். அடுத்தது லூப்பின் ஃபார்மா இருக்கு, கிளென்மார்க் ஃபார்மா இருக்கு. இதை ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு கரண்ட் டேட்ல பாக்குறது இல்ல. சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு. இவங்க ஆக்சுவலா ஸ்டில் நல்ல பேங்க் தான், பட் பிரைஸ் டு புக் வேல்யூ ரொம்பவே அதிகமாக ரொம்ப நாள் இருக்குங்கிறதுனால கன்சிடர் பண்றது இல்ல. கேத்தலிக் சிரியன் பேங்க் இருக்கு. இது கைண்ட் ஆஃப் லைக் ஸ்மால் கேப் பேங்க்ங்கிறதுனால காசனோட அவர் கன்சிடர் பண்றதை நிறுத்திட்டாரு. அடுத்தது ஹிண்டால்கோ அண்ட் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் ஒரு காலத்துல ஆனந்த் சீனிவாசன் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ அதை ஏன் கன்சிடர் பண்றது நிறுத்திட்டாரு அப்படின்னா ஆதித்ய பிர்லாவுக்கு ஸ்லோவா பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாலிடிக்ஸ் குள்ள போகக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் கூட நம்மளால பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்தது ஒரு வியர்டான கம்பெனி மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் லிமிடெட். இந்த எம்ஹெச்ஆர்ஐ அவர் ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஒரு பி ரேஷியோ அவர் சொன்ன பேர் ரொம்ப ஹையா தான் இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே ஏன் பி ரேஷியோ இவ்வளவு ஹையா இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறமா என்ன கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இதை தவிர டாடா எலிக்ஸி பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ரிலையன்ஸுமே அவர்கிட்ட லெகசி ஹோல்டிங்ஸ் அவங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஒரே பிரச்சனை அகைன் ரிலையன்ஸ்ல அம்பானிக்கு இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரிலையன்ஸ் கரண்டா இப்போ அவர் கன்சிடர் பண்றது கிடையாது. இதை தவிர பிரசிடென்ட் சிஸ்டம், ஜானா டெக்னாலஜிஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், காஸ்மோ ஃபர்ஸ்ட் அண்ட் எல்என்டி ஃபைனான்ஸுமே அவர் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுல சிலது ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால அவர் அதிகமாக இதை பத்தி பேசுறது கிடையாது.
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பட்டாஸ் லிஸ்ட் ஃபுல்லாக தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50 நார்மல் ஸ்டாக்ஸும் அதை தவிர எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் ஸ்டாக்ஸுமே போனஸாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா ஆனந்த் சாரோட ஃபாரின் பட்டாஸ் லிஸ்ட் என்ன, எந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின்ல வாங்க சொன்னாரு அப்படிங்கிற வீடியோ நான் மேக் பண்ணுவேன். அண்ட் இதே வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆனந்த் சார் எந்த கம்பெனிஸ் தான் கன்சிடர் பண்ணிடாதீங்க, அந்த கம்பெனி பக்கமே போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரோ அந்த நமுத்து பண்ண பட்டாஸ் லிஸ்ட்டை பத்தியுமே நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ பண்றேன். உங்களுக்கு ஒரு வேலை என்னோட பட்டாஸ் லிஸ்ட் என்ன, இந்த ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் என்னோட பட்டாஸ் லிஸ்ட்லயுமே வரும், பட் நான் இதை தவிர ஸ்பெஷலா எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோவுமே சீக்கிரமா எடுத்து வரேன். பட் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெஸ்ட் பட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் தான். ஒரே பாக்ஸ்ல எல்லா பட்டாசுமே மிக்ஸ் பண்ணி வச்சு எதை வேணாலும் வெடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் நிஃப்டி. இதையுமே அவர் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இந்த நிஃப்டியை அப்படி லாங் டேர்ம்ல வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கி நிறைய ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அங்க உங்களால இன்னும் பெட்டரா நிஃப்டியை புரிஞ்சுக்க முடியும். நான் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.